மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கார் மோதி விபத்திற்கு உள்ளான தனியார் பேருந்து பள்ளத்தில் பாய்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் பயணிகள் காயமின்றி தப்பிய நிலையில் சிறு காயத்துடன் உயிர் தப்பிய கார் ஓட்டுநர் கரம்சந்த் காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். கனமழையால் சென்னை அண்ணா சாலை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து பொதுமக்கள் அவதிப்படுவது குறித்து தந்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக தேனாம்பேட்டை, நந்தனம், கிண்டி, கத்திப்பாரா ஆகிய பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைத்துள்ளனர். அடுத்த மழைக்காலத்திற்கு முன்பாக அனைத்து பள்ளங்களும் சரி செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தப்பட்ட மெரினாவில் கலைவிழா நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டிட்வா புயல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கி களை கட்டியது. இதில் கிராமிய பாடல்கள், துடுப்பாட்டம், கானா இசை உள்ளிட்டவை இடம்பெற்ற நிலையில் நிகழ்விற்கு வருகை தந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் பல மொழிகளில் பேசும் புதிய குமரி காவலன் என்ற AI எந்திரத்தின் சேவையை மாவட்ட SP ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் இந்த AI எந்திரத்தில் தகவல்களை பெறலாம். மேலும் அவசர உதவிக்காக இந்த எந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கேனும் தகவல் தரலாம். கூடுதலாக மாவட்டம் பற்றிய தகவல்களையும் இதன் மூலம் கேட்டு பெறலாம் என அங்கிருக்கும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.